Hello friends, welcome back to Family of Two Vlogs. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அக்ஷய திருதியப்போ நான் என்ன ஷாப் பண்ணேன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So first வந்து பாத்தீங்க அப்படினா கோல்ட் விட ரொம்ப இம்பார்ட்டண்டா அன்னைக்கு டேல என்ன வாங்கணும் அப்படினா salt and வந்து பாத்தீங்க அப்படினா டர்மரிக் வாங்கணும். So அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படினா காலையில வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பூ ப்ளஸ் வந்து ராக் சால்ட்டும் நான் வந்து டர்மரிக்கும் வாங்கிக்கிட்டேன். அது கூட வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கொத்தமல்லி இருக்கும் பாத்தீங்க அப்படினா அது வாங்கிக்கிட்டேன். மல்லி சீட்ஸ் அது வாங்கணும். அது இல்லாம பாத்தீங்க அப்படினா லோட்டஸ் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு ஸோ பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ அன்னதானம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு டேயில் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ அன்றைக்கி வந்து நல்லா வந்துட்டு சாம்பார் பொரியல் எல்லாம் வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்டோட கொலீக்ஸை இன்வைட் பண்ணி நான் வந்து சாப்பாடு போட்டேன். ஸோ ஈவினிங்காக பார்த்தீங்க அப்படின்னா சரி எல்லாம் வாங்கியாச்சு, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு குட்டி போய் கோல்ட் ஷாப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் ஒரு நைட் 7 o'clock மேலே தான் வந்து நாங்கள் வெளியிலே போயிட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நான் போனது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜிஆர்டி, இங்கே பெங்களூரில் இருக்க ஜிஆர்டியில் தான் வந்து நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். ஸோ நான் ஏன் கோல்டு காயின் வாங்கினேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தங்க மயிலில் வந்துட்டு டிஜிட்டல் லேபில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதோட மெச்சூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2015 February சம்திங் முடியுது. ஸோ இப்போ கோல்டு காயின் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஜுவல்லை நம்ம வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட 2 கிராம் ஜிஆர்டி கோல்டு காயின் இருக்குது. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து கோல்டு காயினே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து ஒரு ஆஃபர் போயிருந்துச்சு, கோல்டு காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்றது அண்ட் 20% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி கோல்டு காயின் வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கோல்டு காயின் போயிருந்தேன். ஸோ நான் வாங்கின கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி அரௌண்ட் வந்து 4 grams வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து எனக்கு வந்து 27,000 அப்படி ஆச்சு, இன்க்ளூடிங் வந்து ஜிஎஸ்டியை வந்து பார்த்திங்கன்னா 800 rupees வந்து உங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ நான் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 6,700 இருந்துச்சு. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்வாட் அரௌண்ட் எனக்கு வந்து வந்தது வந்து பார்த்திங்கன்னா 27,500 rupees வந்துருந்துச்சு. சரி ஓகே எப்போயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அக்ஷயத்தில் போய் இதையும் வாங்கி முடிச்சாச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து நான் வந்துட்டு அக்ஷயத்தில் தான் வாங்கியிருந்தேன் ஜிஆர்டியில். அன்றைக்கும் நைட்டு தான் போய் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு கல்யாணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 years ஆச்சு. இந்த 2 yearsமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நைட்டு தான் போய் வந்து அக்ஷயத்துக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே என்றைக்குமே வந்துட்டு நம்ம காட் பிளெஸிங்ஸோட இன்னும் வந்து வாங்கணும், ப்ளஸ் இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம அன்றைக்கி வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கின கோல்டு காயினு. அது தெரியுதா, நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டியது 916 அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கும் கோல்டு காயினில். ஸோ நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்குறீங்களோ அதோட சீல் வந்து இங்கே இம்போஸ் ஆகிருக்கணும். ஸோ ஜிஆர்டினா ஜிஆர்டியில் இம்போஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோட வெயிட் ஆஃப் தி கோல்டு காயின் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது 4 gram 4 gram மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லக்ஷ்மி சிம்பிள் வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, நியர்லி ஒரு 1/2 pound இருக்கும்ல இது. ஸோ ஒரு கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வாங்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா வெயிட் செக் பண்ணி பார்த்து வாங்க. ஸோ இதுலேயே 4 gram போட்டிருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் வந்து 3.981 grams இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 gram அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெப்யூட்டட் ஷாப்பில் வாங்குறது எப்போயுமே அட்வைசபிள், ஸோ பியூரிட்டிக்காக. ஓகே ஸோ அதனால் வந்து நம்ம எப்போயுமே கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெப்யூட்டட் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ பேஸ்ட் ஆன் தி கமெண்ட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.